வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் கடவுளின் செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும் தூதுவர்களாகவும் ஞான திருஷ்டிக்காரர்களாகவும் செயல்பட்டனர். எலியா, எரேமியா, எலிசா, ஏசாயா, சாமுவேல், எசேக்கியேல், யோனா, மல்கியா ஆகியோர் முக்கிய தீர்க்கதரிசிகளில் சிலர். பழைய ஏற்பாட்டில் தெபோரா போன்ற பெண் தீர்க்கதரிசிகளும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர். நாம் அனைவரும் ஆண்டவருக்காக பாடுபட்டோம். வேதாகமத்தில் உள்ள முக்கிய தீர்க்கதரிசிகள் இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்தனர். மேசியாவின் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, துன்பங்கள் மற்றும் மரணம் குறித்து மிகவும் துல்லியமாக முன்னறிவித்தவர். அவர் கிமு 8ஆம் நூற்றாண்டில் யூதாவின் ராஜாக்களான உசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா ஆகியோரின் காலத்தில் வாழ்ந்தவர். தேவனுடைய பரிசுத்தத்தை வலியுறுத்தியவர். அவர் தேவாலயத்தில் இறைவனின் மகிமையை கண்ட தரிசனம் மிகவும் பிரபலமானது. ஏசாயா 6ஆம் அதிகாரங்களை வாசிக்கலாம். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், தேவனை நம்புங்கள், வேதத்தின்படி நடவுங்கள். புதிய வாசல் சீயோன் திருச்சபைக்கு வாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். புதிய வாசல் சீயோன் திருச்சபை 2ஆம் பகுதி, மயிலை பாலாஜி நகர், வேளச்சேரி மெயின் ரோடு, பள்ளிக்கரணை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகாமையில் உள்ளது.